அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 4 இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், அதாவது இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 4.72, எக்ஸசைஸ் நம்பர் 2. ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் இஷ்யூஸ். ஸோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். இதில் 3 கேட்டகரிஸ் ஆஃப் டிபெஞ்சர் இஷ்யூஸ் வந்து இருக்குது. So issued at par, issued at premium, issued at discount. So இந்த 3 categoriesல வந்திருக்கு. அதாவது face value, premium value, discount valueல கொடுக்குறாங்கன்னு. So a company issued 1000 number of debentures at 6% debentures of rupees 100 each at par. அதாவது 1000 number of debentures ஒரு டிபெஞ்சருக்கான டாக்குமெண்ட் வந்து 100 rupees ரேட்ல 6% இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிபெஞ்சர்ஸ்ல வந்து ஃபேஸ் வேல்யூல இஷ்யூ பண்றாங்க. அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னன்றதை பார்ப்போம். த சேம் கேட்டகரி இஷ்யூட் அட் 10% பிரீமியத்தில் இஷ்யூ பண்ணாங்கன்னா என்னன்றதை பார்க்கலாம். அட் டிஸ்கவுண்ட் ரேட்ல இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக வந்து ஃபேஸ் வேல்யூனா எதுவும் நோ சேஞ்சு, ப்ரீமியம்னா ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ பண்ணும்போது ப்ராஃபிட்டு அப்போ கிரெடிட் சைடில் வந்துடும். இதே வந்து டிஸ்கவுண்ட்ன்றது கம்பெனிக்கு லாஸ், அப்போ டெபிட் சைடில் வரும். இதெல்லாம் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஷ்யூட் அட் பாருக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டிபெஞ்சர் டாக்குமெண்ட் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட்லாம் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக எப்போ வந்து கம்பெனி இஷ்யூ பண்ணுறாங்களோ உடனே டிபெஞ்சர் ஹோல்டர் கிட்டேருந்து அமௌண்ட் என்டையர் அமௌண்ட்டு வந்துடும். அப்போ கம்பெனி வந்து எப்போவுமே த்ரூ பேங்க் மூலியமாக தான் டீலிங் வச்சுப்பாங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், அப்போ பணம் உள்ளே வருது, டெபிட் வாட் கம்ஸ் இன், அப்போ கேஷ் அட் பேங்க் கேட்டகரிஸில் வரும். அப்போ கேஷ் உள்ளே வருது அப்படின்னும் போது அது ஒன் ஆஃப் த பேங்க்ன்றது ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸ். அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்ற ரூல் வந்து அப்ளை ஆகும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்ஸில் வந்து ருபீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்களே வந்து டிபெஞ்சர் அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த சம்மில் வந்து பாருங்கள் நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து கிடைக்கும். எல்லா நேரத்துலையும் கொஸ்டினில் வந்து ஒரே மாதிரி தர மாட்டாங்க. இன்கேஸ் நம்மக்கிட்ட கொஸ்டினில் ருபீஸ் வேல்யூ வந்து டிபெஞ்சருக்கு முன்னாடி வருது அப்படின்னா அது வந்து அமௌண்ட்டு. இன்கேஸ் அது மாதிரி ருபீஸ் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து 1000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், ஒரு டிபெஞ்சருக்கான ரேட்டு 100, அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து 1 lakh. அப்போ 1 lakh அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். எந்த ஃபார்மில்? டிபெஞ்சர் ஃபார்மில். அப்போ டிபெஞ்சர் டாக்குமெண்ட் வந்து வெளியில் போகுது, கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்ற ரூல் அப்ளை ஆகும். நம்ம டைரெக்டாக டிபெஞ்சர் அக்கௌண்ட் கிரெடிட்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து வரும். எப்பவுமே டிபெஞ்சர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பர்சன்டேஜ் வந்து அந்த வேர்டுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜும் கூட எடுத்துக்கணும். அப்போ 2 6% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட்டு 1 lakh. ஸோ பீயிங் இஷ்யூ ஆஃப் 10,000 நம்பர் ஆஃப் 1000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அட் 100 rupees each at par. அப்போ என்ன பண்ணுறாங்க, 1000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸை ஒரு டிபெஞ்சருக்கான ரேட் 100 rupees ரேட்டில் ஃபேஸ் வேல்யூல இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறதுக்கு என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். அடுத்தது ப்ரீமியம் அப்படின்னா அதாவது நார்மலாக வந்து நம்ம ஒரிஜினல் ரேட் வந்து 100%ன்றது டிஃபால்ட். இது வந்து அசம்ஷன். இதை கொஸ்டின்லாம் தரமாட்டாங்க, நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும். ப்ரீமியம்னா 10%, என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அந்த பர்சன்டேஜ் வந்து ஆட் ஆகும். டிஸ்கவுண்ட்னா பர்சன்டேஜ்லேருந்து கழியும். ஸோ அப்போ 100% ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக 1 lakh ரூபிக்கு ப்ளஸ் ஒரு 10% சேர்ந்து 110%ஆக வந்து வரும். அப்போ ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா சேர்ந்து வரும். அப்போ 1 லட்ச ரூபா வர வேண்டிய இடத்துல 10,000 சேர்ந்து 1,10,000 வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு கம்பெனிக்கு வரும். இப்போ பாருங்க, ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட் ப்ரீமியத்தில் நம்ம இஷ்யூ பண்ணும்போது 100% சேர்ந்து, ஏன்னா கொஸ்டினில் 100% ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க, சாரி 10% ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. அப்போ சேர்ந்து 110%. இப்போ ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ஆஸ் யூஷுவல் இங்கே நம்ம என்ன பண்ணோமோ அதே 1 lakh இங்கே டைரெக்டாக எடுத்து போட்டோம். அந்த 1 lakhலேருந்து 10% நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் திருப்பியும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். 1000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸு 100 rupees ரேட்டில் 1 lakh அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வரும். இப்போ ஆல்ரெடி இது 1 lakhன்றது வந்து 100 rupees ரேட்டில் வந்துருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10% சேர்த்து 110% கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ 1 lakhன்றது 100 rupeesக்கு அப்படின்னா 110 rupeesக்கு வந்து 1,10,000. அடுத்தது அடுத்தது வந்து கிரெடிட் சைடில் டிஃபால்ட்டாக டிபெஞ்சர்ஸோட ஒரிஜினல் ரேட் வந்து கிரெடிட் சைடில் வந்துடும். ஏன்னா இது வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன் பேங்க் அக்கௌண்ட்டு, டிபெஞ்சர் டாக்குமெண்ட் வெளியில் போகுது, கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்ற ரூல் வந்து அப்ளை ஆகும். அடுத்தது
எப்பவுமே பிரீமியம் அப்படின்னா கிரெடிட் சைட்ல மட்டும்தான் வரும். ஏன்னா பிரீமியம் வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாபம். அப்போ கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் என்ற ரூல் அப்ளை ஆகும். அப்போ நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் அதே மாதிரி சேம் கேட்டகரிஸ் 1000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அதே தான் திருப்பி ரிப்பீட்டேஷன் ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணுன்றதுக்காக நான் பிரிச்சு கொடுத்து வச்சிருக்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த 1 lakh எடுத்து நம்ம அப்படியே நம்ம கண்டுபிடிச்சாலும் சரிதான். ஸோ அப்போ 1000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 100 rupees ரேட்டு. அப்போ அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 1 lakh, அதில் 10% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 10,000. அப்போ இது வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ பண்ணுறதுல லாபம் வரதுனால கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ ப்ராக்கெட்டில் அதே மாதிரி 10,000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 100 rupees ரேட்டில் வந்து 10% ப்ரீமியத்தில் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். அடுத்தது டிஸ்கவுண்ட் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்னா ஒரிஜினல் ரேட்ல இருந்து குறையும். அப்போ ஒரிஜினல் ரேட் வந்து 100% காமனாக நம்ம அசியூம் பண்ணி எடுத்துக்கிறோம். டிஸ்கவுண்ட்னா 10% கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. சம்டைம்ஸ் கொஸ்டினில் வந்து ப்ரீமியத்துக்கு வேறு பர்சன்டேஜும் டிஸ்கவுண்ட்டுக்கு வேறு பர்சன்டேஜ் இருக்கும். இந்த சம்மில் வந்து ஒரே பர்சன்டேஜ் கொடுத்ததுனால நம்ம இங்கே கழிச்சுக்கிறோம். ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் வந்து 10% கழிச்சு மிச்சம் ரிமைனிங் வந்து நம்மக்கிட்ட வர வேண்டிய காசு வந்து 90%. அப்போ 1,00,000 ரேட்டில் இருக்கிறதுல நமக்கு 90% தான் வரும். அப்போ நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 1000, ப்ரைஸ் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் வந்து ஒரு டிபெஞ்சருக்கு 100. இப்போ அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 1 lakh. அந்த 1 lakhல 90% மட்டும்தான் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். ஏன்னா 10% டிஸ்கவுண்ட். இப்போ 90,000 நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதே ரூல் தான், டெபிட் வாட் கம்ஸ் இன். அக்கௌண்ட்டில் பணம் உள்ளே வருது கம்பெனிக்கு, அப்போ டெபிட்டு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஸோ ப்ரீமியம் வந்து கம்பெனிக்கு லாபம், அதனால் அது நம்ம கிரெடிட் சைடில் வச்சுட்டோம். கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ்ன்றது. இதே வந்து டிஸ்கவுண்ட் லாஸ்ன்றதுனால டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அப்படின்ற ரூல் அப்ளை ஆகும். அப்போ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணும்போது நம்ம டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணியிருக்கிறோம். இந்த சேம் கேட்டகரி அதே தான். அந்த 1 lakh எடுத்து அப்படியே 10% கண்டுபிடிச்சி நம்ம டெபிட் சைடில் போட்டாலும் சரிதான். இல்லை தனித்தனியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுத்த மாதிரி நீங்கள் பிரித்து நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் சரிதான். அப்போ 1000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 100 rupees ரேட்டில் அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 1 lakh, அதில் 10% டிஸ்கவுண்ட்டு. அப்போ 10,000 டெபிட் சைடில் வந்துடுச்சு. அடுத்தது ஆஸ் யூஷுவல் டிபெஞ்சர்ஸ் வந்து 6% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் எந்த சேஞ்சஸும் வராது. 3 என்ட்ரிலுமே அதே 1 lakh தான் வரும். 1000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 100 rupees ரேட்டு. அப்போ 1 lakh டிபெஞ்சர்ஸ். ஸோ ப்ராக்கெட்டில் வந்து இஷ்யூ ஆஃப் 1000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 100 rupees ரேட்டு 10% டிஸ்கவுண்ட்டில் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான்.